எம்பெருமான் திருமாலிருஞ்சோலை அழகர் பெருமானின் கோட்டை கொத்தளத்தில் விட்டு தன் தங்கை மீனாட்சி திருமணத்திற்காக 18ஆம் படி கருப்பிடம் தன் இருப்பிடத்தை ஒப்படைத்துவிட்டு ஆற்றில் இறங்குவதற்காக எதிர் சேவை கொண்டு இப்பொழுது இங்கே வந்து கொண்டிருக்கிறார். தண்டியலிலே அவுட் போஸ்ட் அம்பலகாரர் மண்டபப்படியிலே புறப்பட்டு தல்லாகுளம் பெருமாள் கோயில் சுற்றி தண்டியலில் வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். இந்த அருள் பாவிப்பு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் சுற்றி பெருமாள் கோயிலே திருமஞ்சனம் நடத்தி தங்க குதிரை வாகனத்திலே பெருமாள் கோயில் சுற்றி ஆற்றிலே அங்கே தேர்ந்தெடுக்கப்படும் கலர்பட்டு உடுத்தி ஆற்றிலே இறங்குகிறார். மன்னர் திருமலை நாயக்கர் மதுரையை ஆண்ட பொழுது சைவமும் வைஷ்ணவமும் சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடும் அளவிற்கு மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், இங்கே எதிர் சேவை, ஆற்றிலே கள்ளழகர் இறங்குகிறார். இதை இந்த சமுதாய ஒற்றுமைக்காக, சமுதாய மேம்பாட்டுக்காக கள்ளழகர் வேடம் பூண்டு இங்கு வந்திருக்கும் அழகர் பக்த கோடிகளுக்கு கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கடனை போக்கி நோயை போக்கி குழந்தை வரம் கொடுத்து அனைத்து செல்வங்களையும் கொடுத்து அருள் பாவிக்கிறார். ஆற்றிலே இறங்கிய அழகர் வண்டியூர் வீரராக பெருமாள் கோவிலில் தங்குகிறார். மறுநாள் அங்கிருந்து புறப்பட்டு மண்டூக முனிவருக்கு சாபத்திற்கு விடிகாலம் கொடுத்து ராமராயர் மண்டபத்திலே 10 அவதாரங்கள், தசவதாரம் எனப்படும் கோலத்தை பக்தர்களுக்கு கொடுக்கிறார். அன்று இரவு தல்லாகுளம் கருப்பணசாமி கோயிலுக்கு எதிரில் உள்ள மைசூர் ராஜா மண்டபத்திலே தங்கி புஷ்ப அங்கி உடுத்தி அழகர் கோயிலுக்கு திரும்ப புறப்படுகிறார். இந்த உற்சவமானது மதுரையை சுற்றி இருக்கும் 6-7 மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வண்டி பூட்டி குடும்பத்தோடு வந்து அழகரை தரிசிப்பார்கள். இந்த தரிசனத்திற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. பசித்தும் புசித்தும், பசி இல்லாமலும் குளிக்காமலும் எந்த விதமான சம்பிரதாயங்களும் இல்லாமல் இந்த அழகரை கும்பிடுவது இது ஒரு காட்டு சாமியாகும். எப்பொழுது அவர் தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வருகிறாரோ அப்பொழுதே அவர் கள்ளழகர் வேடம் கொண்டதனால் காட்டு சாமி ஆகிறார். அதனால் எந்த ஐதீகமும் கிடையாது. இந்த திருவிழா ஒன்றுதான் அழகரை வரவேற்று திரும்ப அந்த கோட்டை கொத்தளத்திலே போய் சேரும் வரை பக்தர்கள் உடன் சென்று வந்து கொண்டிருப்பார்கள். எங்கு நோக்கிலும் மக்கள் வெள்ளம். இதுதான் அழகர் திருவிழாவின் சிறப்பு. இது உலக பிரசித்தி பெற்றது. உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவிலே எங்கள் மண்டபமானது ஏறத்தாழ 80 ஆண்டுகளாக நாங்கள் இங்கே சாமி இறக்கி வருகிறோம். எங்கள் மூதாதையர் ஸ்டாம்பண்டர் ராமசாமி நாயுடு சீத்தம்மாள் காலத்திலிருந்து என் தகப்பனார் ஆர் கோபால், என் சிறிய தகப்பனார் நாராயணன் வகையாக வந்து இப்பொழுது நானும் என் தம்பியும் இப்பொழுது இந்த சாமியை இறக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதுபோல இந்த அழகர் கோயிலிலிருந்து வண்டியூர் வீரராக பெருமாள் கோவில் வரை ஏறத்தாழ 800 மண்டபங்கள் இந்த சாமி உற்சவத்திற்காக அலங்கரித்து சாமியை தரிசனம் செய்கிறார்கள். இந்த கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் அழைக்கும் குரலுக்கு இந்த அழகர் அருள் பாவிக்கிறார். கிட்டத்தட்ட 450 ஆண்டுகளாக இந்த திருவிழா நடந்து வருகிறது. அழகர் எல்லோருக்கும் அருள் பாவிக்க இறைவனை இறைஞ்சி உங்களுடைய வேண்டுதலை செலுத்தினால் அழகர்
அருள் பாவிப்பார். ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு இருக்கும் கோரிக்கைகளை இந்த மண்டபத்திலே வைத்து முடியா மாலையை சூட்டி எங்கள் கோரிக்கைகளை அவர் செயலாற்றி வந்து வெற்றிகரமாக செயலாற்றும் பொழுது நாங்கள் முடிந்த மாலையை அலுவலர்களுக்கு சென்று சாத்தி வருகிறோம். இது அனைத்து மண்டபதாரர்களும் இந்த மண்டபத்திலே கல்யாண வரம் வேண்டி, குழந்தை வரம் வேண்டி எல்லோரும் இந்த அழகரை கும்பிடுவார்கள். அவர் மக்களுக்கு, பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். நன்றி. கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா.